வணக்கம் தாத்தா. வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்க பேரு, நீங்க என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லிடுங்க. துரைமலை, இந்த வண்டி வியாபாரம். வண்டி வியாபாரம் பண்றீங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வியாபாரம்? 24 வருஷமா பண்ணுறேன். 24 வருஷமா பண்ணிட்டு. உங்க வயசு 55. 55. அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? விவசாயம் பார்த்து. விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறம் எந்த வேலைக்கு வந்தீங்க நீங்க? அதனால இல்லை, இன்னொருத்தவங்க அது வந்து போட்டாங்க, அதனால நம்மளுக்கு வேலை இல்லை. இல்ல அப்ப விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இப்ப காலகட்டத்தை பார்த்தா விவசாயம்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு சில இடங்கள்ல தான் நடக்குது. ஆமா சார், அது வந்து எப்படின்னா உங்க நிலம், அதுல நான் வேலை பார்த்துருந்தேன். புரியுது. இப்போ நீங்க எடுத்துக்கினீங்க, நம்மளுக்கு வேலை இல்லை. இல்ல நான் அது புரியுது. நான் எப்படி கேக்குறேன்னா, நீங்க விவசாய நிலம் வேலை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன். விவசாய நிலம் இருக்கும்போது கொஞ்சம் இல்ல இப்பெல்லாம் வந்துட்டு இந்த கெமிக்கல் உரம் அதுன்னு போடுறாங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்பத்துல இருந்து கெமிக்கல் தான், கொஞ்சம் தான் எரு அடிக்கும், கெமிக்கல் தான். ரைட். என்ன மாதிரி வயல்ல வேலை பாத்தீங்க? அதான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அதாவது குளம் வெட்டுறதுல இருந்து எல்லாமே எல்லா வேலையும் பாப்பீங்க. ஓகே. இது எப்படின்னா இந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வந்தீங்க? இது வந்து நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் பண்றாங்க. எந்த ஊர் நீங்க? திண்டிவனம் பக்கம். சரி. நிறைய பேர் பண்றாங்க. வேலை இல்லைன்னும் போது இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் மாதிரி இல்லை, நினைச்சா போலாம், நினைச்சா வரலாம். அதுக்காக இதை சூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். இல்ல கரெக்ட் தான். எனக்கு என்னன்னா, இப்போ வந்து இந்த வேலைக்கு சேர்ந்தோன்னே இதெல்லாம் கத்துக்க முடியாதுல்ல. இல்ல, ஒருத்தர் கூட கூலிக்கு போகணும். அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கூலி கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும். இப்ப ஃப்ரீயா இருக்கும், அவ்வளவு. முன்னாடி தான் எவ்வளவு கூலினா இந்த வேலைக்குன்னு எவ்வளவு கொடுப்பாங்க அந்த காலத்துல? 99ல வந்து 15 ரூபாய் கொடுத்தாங்க. 15 ரூபாயா? சாப்பாடு 3 வேளை போட்டு. அதான் ஒரு நாளைக்கு? ஓகே. ஒரு நாளைக்கு 15 ரூபாய். 3 வேளை சாப்பாடு போட்டு டீ காஃபி வாங்கி கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப எவ்வளவு கிடைக்குது? நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் நம்மளுக்கு தான், கிடைக்கலனாலும் நம்மளுக்கு. இல்ல அதான் இப்ப ஒரு நாளைக்கு நீங்க வந்து தோராயமா எனக்கு இவ்வளவு வியாபாரம் ஆச்சுன்னா ஒரு 500-600 கிடைக்கும். இல்லைன்னா சும்மா போக வேண்டிய நிலைமே இருக்கும். இது எப்படின்னா, அந்த பழைய துணிகளை வாங்கி அதுக்கு பதிலா அந்த பாத்திரங்கள்லாம் கொடுப்பீங்க. இந்த பழைய துணி வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஈவினிங் வரல என்னென்ன இருக்கும். ஈவினிங் அப்புறம் உங்க கிட்ட கை மாத்திக்கலாம். பீஸுக்கு 1 ரூபாய் கிடைக்கும். ஒரு துணிக்கு 1 ரூபாய்? ஆமா. இல்ல நான் அப்படி பார்த்தா உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி தெரியலையா? ஏன்னா அந்த பக்கெட்டு காசுலாம் வந்து எவ்வளவு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கரெக்டா தான் போகுது. சரி, நான் சாப்பாட்டுக்கு வந்து எப்படி டெய்லி கரெக்டா இருக்கா? வர்ற காசு கரெக்டா இருக்கா? ஏன்னா நீங்க இப்ப சொல்றீங்க ஒரு நாளைக்கு அதிகமா இருக்கும், ஒரு நாளைக்கு கரெக்டா. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு நாள் வந்துச்சுனாலும் ஓகே, வரலாம் ஓகே, நான் தான் ஓனர், அது ஓகே, எனக்கு புரியுது. ஆனா வரலன்னா வராதுன்னு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. ஆமா சார், அப்படின்றப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகமா கிடைக்குதுல்ல, அதை வச்சு நெக்ஸ்ட் நாள் ரொட்டேஷன் பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் சேர்த்து வைக்கிற பழக்கமும் இருக்கா உங்களுக்கு? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரலும் அதாவது பணம்னு சேர்த்து வைக்கல, நாளைக்கு தேவையானது அவ்வளவுதான். அந்த மாதிரி சேர்த்து வச்சுப்பீங்க. மற்றபடி ரொம்ப நாளைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்காது. ஏன்னா சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லது இல்லை நம்மளுக்கு. இல்ல சேர்த்து வைக்கிற காசு வர மாட்டேங்குது. ஒன்னும் ரொட்டேஷன் ஒன்னும் வர மாட்டேங்குது. சாப்பிடலாம், தெளிவா சாப்பிடலாம், அவ்வளவுதான். குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எத்தனை பேர் உங்க குடும்பத்துல மொத்தமா? 4-5 பேர். என்ன அதாவது உங்க வைஃப், பசங்களா? பசங்க ஆம்பளை பசங்க எத்தனை, பொம்பளை பசங்க எத்தனை? 2 பையன் 1 பொண்ணு. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் +1 முடிச்சான், அவன் அப்போலோல இருக்கான். ஓகே. ஒருத்தன் எம்இ பண்றான், ஒருத்தன் பிஎஸ்சி பண்றான். எம்இ பண்றாங்களா? ஓகே. பிஎஸ்சி ஒருத்தவங்க. பிஎஸ்சி. சூப்பர். இப்போ 3 பேரும் படிக்க வச்சணும்ன்றதுல கன்ஃபார்மா இருக்கீங்க? அது முடிஞ்சிச்சு. இப்போ +1 படிச்சிருக்காருல அவர்தான் பெரியவர். படிப்பு யாரு? ஓகே. மீதி இருக்க 2 பேருமே படிச்சிட்டாங்க. படிச்சிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் என்ன வேலை தேடிட்டு இருக்காங்களா இல்ல என்ன பண்றாங்க? வேலை செய்யறாங்க. ஓகே. அப்புறம் நீங்க இங்க இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இது நம்மளுக்கு அதான் சார் சொல்லுங்க. அவங்க சம்பளம் எல்லாம் ஒன்றும் செட் ஆகுது. கான்ட்ராக்ட் பேசிக் தானே, ரொம்ப கட்ட சம்பளம் தான் கொடுக்குறாங்க. சும்மா போகட்டும் வீட்டுல. இல்ல அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வயசாயிடுச்சுல, கொஞ்ச நாள் வீட்டுல இருக்க வேண்டியதானே? பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா உடம்புக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது இல்லைன்னா? இதுதான் சார் ரொம்ப சரிப்பட்டு வரும். எனக்கு 354 சுகர்னு சொன்னாங்க. இது வரல எந்த டேப்லெட்டும் எடுத்ததும் கிடையாது, யூஸ் போட்டதும் கிடையாது. இந்த வண்டி இருக்கிறதுனால எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிடுது, கண்ட்ரோலா இருக்கு. ஆனா பார்க்கும்போது 340 350 சொல்லுவாங்க. எனக்கு எந்த வித எஃபெக்ட் இதுவும் கிடையாது, இருக்க போறதே இல்லை. இதெல்லாம் எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க இந்த மாதிரி பாத்திரம்லாம்? பக்கத்துல ஜாம் பஜார்ல வாங்கிட்டு ரொம்ப தூரம் போய் வாங்கலாம். இல்ல ரெகுலரா ஒரு கடை வச்சிருப்பீங்களா? அங்கதான் போய் வாங்குறது? ஃபுல்லாவே அங்கதான் வாங்குறது. இப்போ இது என்னென்ன ரேட்டுக்கு என்னென்னா, அதாவது துணி கணக்கெல்லாம் இருக்கா? இவ்வளவு துணி கொடுத்தா இவ்வளவுன்னு, அது எப்படி? என்ன ஷர்ட் 4 ரூபாய், பேண்ட் ஷர்ட் 5 ரூபாய் உள்ள வரும், புடவை வந்து 10 ரூபாய்க்கு மேல வரும், அவ்வளவுதான். இப்போ 5-6 அந்த பெரிய டப்பா எப்படி வாங்குறது உங்கள்ட்ட? அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்து தான் சொல்ல முடியும். 10 ரூபாய் புடவைன்னு போடுவாங்க, அது 4 ரூபாயிலும் போறது இருக்கும், 5 ரூபாயில போறது இருக்கும். அதனால நான் பார்த்தா தான் சொல்ல முடியும்.
சரி ரைட்டு. ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்க உங்க பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, படிக்க வச்சுட்டாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, நல்லா வேலைக்கும் போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா படிச்சாதான் எல்லாம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது, எதுவுமே இல்லாம கூட இப்ப தெரிஞ்சுட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அது கரெக்டா படிச்சவங்க நினைக்கிறீங்களா 2 தப்பு பேரும் நினைக்கிறீங்களா? சாப்பாடு போடல. ஆ. அவங்க படிக்க வச்சதே இப்பதான் வேலைக்கு போக போறாங்க. ஆ. படிக்காதவன் தான் சாப்பாடு போட்டுக்கிறான். புரியுது. அவன் தான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றது பெரிய பையன் தான். பெரிய பையன் தான். இல்ல ஆனா நீங்க எது கரெக்ட்னு சொல்றீங்க? படிக்கிறது கரெக்டா இல்ல படிக்க? இல்ல அவனுக்கு ஏறல. நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு ஏறல. இல்ல அது ஓகே. நான் அவங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது படிக்காமலே எல்லாம் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒரு படிக்க சிலர் வச்சாலுமே. பண்றாங்க சார். படிக்காதவங்க நிறைய பேர் நல்லா பண்றாங்க. ம். படிச்சவங்களும் பண்றதுங்களும் படிக்காதவங்களும் நல்லா பண்றாங்க. அதனால சொல்ல முடியாது இது கரெக்ட்னு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப